பொதுவாக துளாராசி ஆண்மகன்கள் புலம்புவாங்க. என்ன மாதிரினா, வெளியில் பார்த்தா எனக்கான மரியாதையும் என்னோட கௌரவமும் எப்படி இருக்குது தெரியுமா, பட் என் வீட்டில் இருக்கவங்க யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க. அதுவே மிகப்பெரிய வருத்தம் இல்லையா? ஸோ இதுவுமே வந்து ஒரு வகையில் இவர் ஊருக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணுவார், வீட்டில் கரெக்டாக இருக்காரா பாரு அப்படின்ற மாதிரி திட்டு வாங்குவார். அதனால இவங்களை பிடிக்கிறது கிடையாது பல பேருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் இருந்து பிச்சை போடு அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலை என்ன ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா, இருக்கும்போது உங்களை மாதிரி டம்பும் பண்ணவும் முடியாது, உங்களை மாதிரி போய் சர்வீஸ் பண்ணவும் முடியாது. எல்லாருக்கும் கொடுத்து கெட்டு போய் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி ஆண்கள் தான். பட் வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு அன்பு பண்ணுறதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அழகு. இந்த பொண்ணு அழகாக இருக்காடா, சூப்பராக இருக்காடா, அதனால் இந்த பொண்ணை பிக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னா இந்த துளாராசி ஆண்கள் தான். நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா, இந்த துளாராசிக்கார ஆண்கள் கரெக்டாக கல்யாணத்தப்போ வந்து யார் தெரியுமா மிகப்பெரிய ஹீரோ யார் வில்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான். இவ்வளோ நாள் ஹீரோவாக தெரிஞ்சிருப்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு வில்லனாக தெரியும். ஒத்துக்கவே மாட்டாருங்க. இவருடைய காதல் திருமணத்துக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் அவங்க அப்பானால பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஏன் என்னைய மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரிலங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எவ்வளவோ செய்கிறேன், பார்த்து செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் பிடிக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படத்துலலாம் பார்க்குற டைலாக், என்னதான் பார்த்தா தான் பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும், சில பேர் பழக பிடிக்கும்னுவாங்கல்ல. அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே கட்டுடலில் இருப்பார், அப்படியே ரொமான்டிக் ஃபீல் ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருப்பார். அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருப்பார். இது வந்து எல்லாமே லிமிட்டடாக இருக்கணும் இல்லையா? அன்லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து கம்பீரமாக இருப்பார், எங்கேயுமே வந்து தலைமைத்துவமாக இருப்பார். அப்படின்றப்போ அவருடைய தோரணை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட லவ்வபிளாக அந்த கவிதை எழுதுறது, ஒரு காதல் விஷயத்தை அப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களையும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அவன் ஓவராக பண்ணுறான், அவன் பண்ணுறதை பார்த்தாலே கடுப்பாகுது சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய ஆண்மகன்கள், அதாவது பொதுவாக வந்துட்டு மேச ராசி ஆண்கள் எப்படி இருப்பார், ரிஷப ராசி ஆண்மகன்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள ஏன் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ துளாராசி அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ராசி தானே, ஏங்க எங்களை பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் வந்து சுக்கிரனவே வந்து அதிபதியாக வச்சுட்டுருக்கோம், அப்புறம் என்னங்க பிரச்சனை, பல பேருக்கு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? சரி வாங்க பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு துளாராசி. இதில் வந்து சுக்கிரன் அப்படின்றது ஆட்சி அதிபதி, சூரியன் அப்படிங்கிறது வந்துட்டு நீச்சமாகக்கூடிய இடம், ப்ளஸ் வந்துட்டு சனிங்கிறது உச்சம் பெறக்கூடிய இடம். ஸோ உங்களுடைய குணாதிசயம் இயல்பாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா, இதனால தான் உங்களை பிடிக்க மாட்டேங்குது பல பேருக்கு. என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள். இந்த நேர்மை, ஒரு அதிகாரத்துவம், கௌரவம் விரும்பக்கூடிய நபராக இருக்கிறதுனால என்னவோ பல பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு தப்பானவளாக இருக்கேன், நீ கூட இருக்க மட்டும் நீ ரைட்டாக இருந்தால் எப்படா நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்னு பல பேர் எதிர்பார்ப்பாங்க தானே. ஸோ உங்களுடைய நேர்மை தன்மையும் உங்களுடைய நியாயமும் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய இயல்பை மாற்றிக்க முடியாதுல்ல. நான் பழகுற இடம் தப்பாக இருந்தாலும் நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுடைய நிலை. ஸோ இதனால கூட பல பேருக்கு உங்களை பிடிக்காமல் போகிறது. இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி ஆண்மகன்கள் வந்து ரொம்ப சூப்பருங்க. எப்பவுமே வந்துட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு, எதை பேசினாலும் ஒரு வியாபார நுணுக்கம் அப்படின்றது அவங்ககிட்ட தெரியும். அடுத்தவன் வந்து உட்காந்துருக்கான், அவன் என்ன ஜட்ஜ்மெண்ட், அவன் என்னத்துக்காக வந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இதே சமயத்தில் இவர்கிட்ட வந்து இந்த ஆண் பெண் பாகுபாடுன்றதை விட இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளாராசி ஆண்மகன் இருக்கான் அப்படின்னா அவரோட பக்கத்தில் வந்து அவங்க கூட ஒரு ஆஃபீஸ்லேயோ சரி வீட்லேயோ சரி எல்லாருமே இயல்பாக வந்து நாங்கள் லேடிஸு நீங்கள் ஜென்ஸு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இயல்பாக பழகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம துளாராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அது பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சனின்ற கிரகம் இங்கே உச்சம் அடைறதுனால எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவார்.
அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியில் ஃபாலோ பண்ணால் பரவாயில்லைங்க, வீட்டில் ஃபாலோ பண்ணால் என்ன அவங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனாலேயே வீட்டில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி ஆண்களை வந்து வெளியில் பார்க்கும்போது, சார் உங்களை மாதிரி இருக்கவே முடியாது சார், நீங்கள் பயங்கர பெரிய ரோல் மாடல் சார், நீங்கள் என்னோட இன்ஸ்பிரேஷன் சார் அப்படின்னு நம்மளை வெளியில் கொண்டாடுவாங்க. வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிள்ளைங்க கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான நிலைகள் இருக்கும். பொதுவாக துளாராசி ஆண்மகன்கள் புலம்புவாங்க. என்ன மாதிரினா, வெளியில் பார்த்தா எனக்கான மரியாதையும் என்னோட கௌரவமும் எப்படி இருக்குது தெரியுமா, பட் என் வீட்டில் இருக்கவங்க யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. அதுவே மிகப்பெரிய வருத்தம் இல்லையா? ஸோ இதுவுமே வந்து ஒரு வகையில் இவர் ஊருக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணுவார், வீட்டில் கரெக்டாக இருக்காரா பாரு அப்படின்ற மாதிரி திட்டு வாங்குவார். அதனால இவங்களை பிடிக்கிறது கிடையாது பல பேருக்கு. வெளியில் ஒரு அவுட் ஆஃப் லுக்கில் அழகாக இருக்கிறதுன்றது வேற, பொதுவாகவே அழகாக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா துளாராசிக்காரவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மைன்றது சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஈர்க்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பழமை விரும்பியாக இருப்பாங்க. தன்னுடைய ட்ரெடிஷ்னல் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்க இருக்க இடத்த வந்து மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மகிழ்ச்சிகரம்ன்றது வேணும் தான். பட் ஆனால் நமக்கு சக்திக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தானே இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு நிறைய தான தர்மம் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ஒரு நிலைகள் இருக்கும் அப்படின்னா, தனக்கு போக தான தர்மமும் அப்படின்றதெல்லாம் தாண்டி தன்னிட்ட எல்லாட்டையும் கடனை வாங்கி கூட தான தர்மம் பண்ணுறதுன்றதுக்கெல்லாம் போவாங்க. அதனாலேயே நிறைய விஷயங்கள்ல மாட்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. உங்ககிட்டயே இல்லை, நீ இந்த இடத்துல இவ்வளோ போட்டால் போதுமே, இது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, நீ இப்படின்னா டொனேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, ஏன்னா நாங்களே கஷ்டப்பட்டுருக்கோம் தேவையா, இதனாலையுமே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போகிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கும். சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறது, எக்ஸ்ட்ரீமான கடனை வாங்கி கஷ்டப்படுறது, இது எல்லாமே இந்த துளாராசியும் உண்டுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கே அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை, தொழில் ரீதியான போய் முடக்கல், இதெல்லாம் நிறைய ஒரு அவமான அசிங்கத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைகளும் உண்டு பொதுவாக துளாராசி ஆண்களுக்கு. இது வந்து இந்த பர்டிகுலர் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வியாபார நோக்கம் அப்படின்றது நல்லதாங்க, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் அது வந்து ஒரு கால்குலேட்டிவ் மைண்டடும் வாங்க இல்லையா, இவங்க இந்த துளாராசி ஆண்கள் எல்லாத்துலேயும் கால்குலேட்டிவ் மைண்டடாக இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு எது தடையாக இருக்கோ அது அது தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒதுக்கிட்டு போகக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும். இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்களாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கௌரவம் சார்ந்து, அதாவது தன்னோட குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த மரியாதை வேணும், அந்த கௌரவம் வேணும், அந்த எனக்கான விஷயம்னு வாங்க இல்லையா, சுய அடையாளம்னு ஒரு விஷயம், அதுக்கு ஏதாவது பாதகம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள நிராகரிப்பார். துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்மகன் வந்து தன்னோட குடும்பம் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட மனைவி சம்மந்தப்பட்ட வீட்டாட்கள் வந்து இவங்களுக்கான சுயமரியாதையை கூப்பிட்டு கரெக்டாக உபசரிக்கலை அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து நிராகரிச்சுட்டு வந்துடுவார். அந்த கௌரவம் ரொம்ப சுயமரியாதையும் தன்னுடைய கௌரவம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தலகணம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன் பேர் வாங்குவாங்கல்ல, இயல்பாகவே இந்த பேர்லாம் வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துளாராசிக்காரங்க தான். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பயுமே நிறைவேறாத ஆசைன்னு சொல்லுவாங்க, தீரா மோகம் தீரா காதல் தீரா ஆசைன்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக பற்று வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பத்திரத்தெல்லாம் உண்டு. கரெக்டாக இருக்கக்கூடிய லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள் கூட சந்திக்கிறது, பெண் ரீதியான பிரச்சனைகள் சந்திக்கிறது, பண ரீதியாக கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் அனுபவிக்கிறது யார் அப்படின்னா துளாராசி ஆண்கள் தான். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனாலைக்குமே உங்களை பிடிக்காம போகும். சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் இருந்து பிச்சை போடு அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலை என்ன ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும், இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா இருக்கும்போது உங்களை மாதிரி தாம் பண்ணவும் முடியாது, உங்களை மாதிரி போய் சர்வீஸ் பண்ணவும் முடியாது. எல்லாருக்கும் கொடுத்து கெட்டு போய் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி ஆண்கள் தான். உங்ககிட்ட வந்து கேட்டோன்னா நமக்கே இல்லைப்பா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் இருக்கவங்க சொன்னாலும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. கடன் வாங்கி பண்ணி போட்டு அப்புறமா வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி ஆண்கள் தான். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா துளாராசி ஆண்கள் வந்து ரொம்ப அழகானவங்க, அழகானவங்களை விட அன்பானவங்கன்னு சொல்லலாம். அன்புக்கு அடிப்பணியக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு குணாதிசயம் இருக்கும் தானே. இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறப்போ எப்படி பண்ணுவாங்க, அன்பை பார்த்து பண்ணுவாங்க, குணாதிசயத்தை பார்த்து பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய நேச்சுரல் ஒருத்தவங்க வந்து ரொம்ப லவபுளாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி ஹெல்ப்பிங்காக இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, இவங்க வந்து இப்படி இருக்காங்க அதனால தான் என்னை பிடிச்சது அப்படின்ற மாதிரி. பட் இந்த துளாராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இவங்க இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசீகரத்தன்மை, தோற்றம், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க அன்பு கொடுப்பாங்க, அன்பானவங்களாக இருப்பாங்க. பட் வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு அன்பு பண்ணுறதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அழகு. இந்த பொண்ணு அழகாக இருக்காடா, சூப்பராக இருக்காடா, அதனால் இந்த பொண்ணை பிக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னா
இந்த துளாராசி ஆண்கள் தான். நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் சரிங்களா. 40 பாக்கி வந்துட்டு ஒரு 40% வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எப்படின்னா எக்ஸ்ட்ரீமான லவபிள் லைஃப்பில் இருக்கிறது, ஒரு காதல் காமம் சம்மந்தப்பட்ட இதில் போய் மாட்டிக்கிறதும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான இது எல்லாமே போதும்டா, அதெல்லாம் அற்பம்டா, தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஆன்மீக நாட்டத்தில் இருக்கவங்களும் இவங்க தான். இவங்கள மாதிரி ஆன்மீகத்தையும் வசப்படுத்த முடியாது, ஒரு லௌதீக வாழ்க்கையும் வசப்படுத்திக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துளாராசி ஆண்கள். பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கிய விஷயம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய கௌரவம், தன்னுடைய செல்வாக்கு, தனக்கான விஷயத்த தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு எது தடையாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்கார ஆண்கள் கரெக்டாக கல்யாணத்தப்போ வந்து யார் தெரியுமா மிகப்பெரிய ஹீரோ யார் வில்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான். இவ்வளோ நாள் ஹீரோவாக தெரிஞ்சிருப்பாரு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு வில்லனாக தெரியும். ஒத்துக்கவே மாட்டாருங்க. இவருடைய காதல் திருமணத்துக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் அவங்க அப்பானால பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதனாலையுமே பிடிக்காது. இவ்வளோ நாள் நான் என் வீட்டில் என் பையனை எப்படி வச்சுருந்தேன், திடீர்னு வந்து இப்படி ஒரு அவமரியாதை ஏற்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு அவங்களோட வீட்டார்களுக்கு வந்து அழகாக தெரிஞ்ச பையன், அறிவாக தெரிஞ்ச பையன் பிடிக்காம போயிடுவோம். ஸோ இதுதான் முதல் ரீசன். ஸோ எங்கேனாலும் சரிங்க, கௌரவமாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும். நான் வந்து நல்லவன் தாங்க, அது வந்து கெட்டவன்லாம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம துளாராசி ஆண்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு துளாராசியை வந்துட்டு தன்னுடைய சகோதரனாகவோ அல்லது தன்னுடைய கணவனாகவோ தன்னோட காதலனாகவோ அல்லது தன்னுடைய மகனாகவோ பேரனாகவோ பெற்று கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். எங்களோட குணாதிசயம் இயல்பாகவே அப்படி தாங்க. ஜாலியாக வாழ்கிறோமா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க. இது எங்களுடைய நேச்சர், அதை மாற்ற முடியாது. ஸோ இவங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைன்றது ரொம்ப அழகாக போகும். ஏன் நீ போய் வெளியில் தேடுற, உனக்கான தேவையான லவபிள் லைஃப்பை நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு நிறைவு தானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குடும்பம்ன்றது பிரிஞ்சு போக்கான தன்மைகள் இருக்காது. ஸோ உங்களுடைய பொதுவாக வந்துட்டு துளாராசிக்காரங்களுக்கு வந்துட்டு அதீத ஆசை, அதீத மோகம், அதீத பாசம் வைக்கக்கூடிய ஆட்கள். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களை நிறைவுபடுத்துறது எது தரீங்களா இருக்கக்கூடிய தன்மை எதுன்னா, ஒரு ஆண்மகன் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எங்கேயாவது போனாலும் சரி, தன்னை விட தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு அழகாக இருக்கிறத விரும்புவார். ஒய்ஃப் பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்ககிட்ட என்னென்னா இந்த க்ளீன் ஹேபிட்ன்றது இயல்பாகவே இருக்கும். ஒரு பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மங்களகரமாக இருக்கிறது, பூ வச்சுக்கிறது, ஒரு வந்துட்டு பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது, அழகாக தன்னை வந்து வெளிப்படுத்துறது, ஒரு அழகான உடைகள் அணிஞ்சிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஆண்மகனாக இருப்பார். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர கோவமாக வர்றாங்கனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது என்னென்னா அவர் சட் டவுன் பண்ணுறதுன்றது மாதிரி இவங்களை ஆஃப் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய நளினமான அவுட் ஆஃப் லுக். அதாவது அவங்களை எது வசீகரிக்கக்கூடிய தன்மையோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் ஆஃப் ஆயிடுவார். அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு பாருங்களேன், நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆண்மகன் வராரு அப்படிங்கும்போது, அது பர்டிகுலராக துளாராசி ஆண்மகன் வரும்போது வீட்டில் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாலும் அப்படி அப்படியே கிடந்துச்சுன்னா பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே நீட்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. பொதுவாகவே வந்து இவங்களுக்கு வந்து அந்த கலைத்திறன் மீதான ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறது, வீடு டெக்கரேஷனுக்கெலாம் வாங்கி செலவு பண்ணுறது. நிறைய துளாராசி ஆண்களை வந்து திட்டாத மனைவிமார்கள் கிடையாது, திட்டாத அம்மாமார்கள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவையாடா, இவ்வளோ லக்ஸரி பொருள் தேவையா, வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, இதில் என்னடா உனக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த ஆண்மகளுங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப அழகாக ஒரு நளினமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். துளாராசி ஆண்மகன்கள் இப்படி தான், அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கோவப்பட மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய இயல்பான விஷயங்கள், அவங்ககிட்ட நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, புரிஞ்சுக்கலாம். ஸோ எது மைனஸ்ன்னு தெரியுதோ அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களை நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் காத்துருங்க. நிச்சயமாக உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கான அனலைசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.